தாமா எனக்கு அருள் கொடுக்கணும். என்னோட வேண்டுதலையும் நேர்த்தி கடனையும் நீ பரிபூரணமா ஆசீர்வாதம் பண்ணி என் துர்காவை எப்படியாவது வெளியே கொண்டு வரணுமா? அத்தை, இவளை இப்படியே நம்ம சும்மா விடக்கூடாது. இவளுக்கு ஏதாச்சும் நம்ம ஒரு பிளான் போட்டு இவ நேர்த்தி கடனை நிறைவேற்ற விடாம நம்ம தடுத்தாகணும். அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அதை மட்டும் நம்ம கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம்னா இந்த நேர்த்தி கடன் பாதியிலே நின்னுடும். சூப்பர் ஐடியா வீணா. இந்த ஐடியாவை மட்டும் நீ பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, அவ நேர்த்தி கடன் கெட்டு போயிடும். அவ எதுவுமே பண்ண முடியாம போயிடும். அம்மன் மனசு குளிரணும்னு வேண்டிக்கிட்டவ இந்த நேர்த்தி கடன் தடப்பட்டு பாதியிலே நின்னுருச்சுன்னா அந்த அம்மனோட முழு கோபத்துக்கும் இவ ஆளாயிடுவா. சிங்கராசன்யா, கம்பீர வனதுர்க்கையே ஜெய வீர ஜெய துர்க்கையே, காமாட்சி மீனாட்சி மகமாயியே, அங்காளி செங்காளி ஆங்காரியே, தூண்டாமணி விளக்கில் கனகோபம் காட்டுகிற சண்டி சமுண்டி பகவதி தாயே, கருணாகவள்ளியே சிவனாக செல்வியே, அரமலர் நாயகி அதர்வனக்காளியே, ஓம் சக்தி 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 ஓம் சக்தி. ஓம் சக்தி 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 ஓம் சக்தி. ஐயா, கொடிக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா? கொஞ்சம் பொறுமையா கொண்டு வரேன். ரொம்ப நன்றிம்மா. தெய்வம் மாதிரி வந்து என்னை காப்பாற்ற தாய். சாமி, என்னாச்சு கௌரி? நீ எந்த நேர்த்தி கடன் செலுத்தினாலும் அம்மன் அந்த நேர்த்தி கடனை ஏத்துக்கிற மாதிரி தெரியலையே. ஆனா நீ பண்ற ஒரு பரிகாரத்தை கூட ஆத்தா ஏத்துக்கவே மாட்டேன்றா. எனக்கு என்னமோ தெய்வ குத்தம் இருக்க மாதிரி தெரியுது. இந்த பால் குடமும் இப்ப நேர்த்தி அடையல, இதுவும் பாதியிலே முடிஞ்சிருச்சு. அடுத்து இருக்கிற நேர்த்தி கடன் தீச்சட்டி தான். அந்த தீச்சட்டியாவது நீ ஒழுங்கா எடுத்து நேர்த்தி கடனை முழுசா முடிச்சிரு கௌரி. இல்ல அதுலயும் நீ கோட்டை விட்டீன்னா
கண்டிப்பா நீ வேண்டின வேண்டுதல் எதுவுமே நிறைவேறாது. அப்புறம் துர்காவை யார் நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. வீணா, உனக்கு முதல்ல சுத்தி போடணும்டி. வர வர உன் ஐடியால பின்னி எடுக்குதுடி. நீ சொன்ன மாதிரியே யாரும் கவனிக்காத நேரத்துல காலை விட்டு குடத்தை கவுக்க வச்சுட்ட. நீ பண்ற ஒவ்வொரு காரியத்தையும் பாக்குறப்ப உனக்கு என்னோட கண்ணே பற்று போல இருக்கு. முதல்ல நீ வீட்டுக்கு வா, நான் உனக்கு திருஷ்டி சுத்தி போடணும். உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே நீ மனசுல ஒண்ணு நினைச்சிட்டா அதை முடிக்கிறதுக்காக நீ எந்த லெவலுக்கு வேணாலும் போவ வீணா. அந்த கௌரியோட தலையெழுத்த மாத்தி எழுத போற எம்மனே நீதான் வீணா. தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன்ல உன்னை ஏண்டா அவமானப்படுத்தணும்னு அந்த கௌரி அப்படியே கூனி குறுகி நிக்கணும். உன்னை பார்த்தாலே அவ பயப்படணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும். அம்மா, யாரோ காலை இடறி விட்டு நான் பால் கொடுத்து தவற விட்டுட்டு நிக்கிறேன். கௌரிமா, கௌரிமா, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? இல்ல சின்ராசண்ண, எனக்கு மனசே சரியில்லை. நான் எந்த ஒரு வேண்டுதல் பண்ணாலும் அந்த வேண்டுதல் முழுமை அடைய மாட்டேங்குது. ஆத்தா என் மேல ஏதோ கோவமா இருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா அந்த மாசாணி அம்மா கோவமா இருக்கிற அளவுக்கு நான் என்னென்ன தப்பு பண்ணேன் எனக்கே தெரியல. ஆத்தா எப்படிமா உன் மேல கோவமா இருப்பா? இந்த உலகத்தை காக்கக்கூடிய ஆத்தாவுக்கு செல்ல பிள்ளையா இருக்கும்போது அவ உன் மேல போய் எப்படிமா கோவப்படுவா? அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. ஏதோ ஒரு சூழ்நிலை இப்ப அப்படி அமைஞ்சிருக்கு. அதனால இது எதையும் நினைச்சு நீ வருத்தப்படாதம்மா. இல்ல சின்ராசண்ண, நீங்க எனக்கு ஆறுதல் சொன்னாலும் தப்பு தப்பா நடக்குது அப்படின்னு என் உள் மனசு சொல்லுதுன்னு. அதனாலதான் எந்த ஒரு நேர்த்தி கடனும் முழுமையாவே நிறைவேற மாட்டேங்குது. நான் என் ஆத்தாக்கு என்ன குறை வச்சனும் தெரியல. ஏன் என்னை இப்படி சோதிக்கிறான்னு எனக்கு தெரியவே தெரியல சின்ராசண்ண. கௌரிமா, நீ அழாத. நீ அழுதினா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம அடுத்து பண்ணக்கூடிய நேர்த்தி கடனை கண்டிப்பா நிச்சயமா பரிபூர்ணமா செஞ்சு முடிச்சிடலாமா? நீ பூக்குழியில நடக்கிறப்போ நீ வணங்குற அந்த ஆத்தாவை பாரு. நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக உன்னோட வேண்டுதலை ஏத்துக்குவா. ஏவினா, நாமளும் இவள அடி அடின்னு அடிச்சு பாக்குறோம். ஆனா இவ அசரவே மாட்டேங்கிறாளே. என்ன வேணாலும் நீ பண்றத பண்ணிக்கோ, ஆனா நான் பண்றதா பண்ணுவேன்னு ஒவ்வொரு வேண்டுதலா முடிக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காளே வீணா. அத்தை, அடிக்கிற அடியில அம்மி கூட நகரும். இவெல்லாம் ஏமாத்துறோம். இவளோட வேலை ஒவ்வொரு நேர்த்திக்கடனா நிறைவேத்துறது. ஆனா நம்மளோட வேலை இவ எந்த நேர்த்திக்கடனையும் நிறைவேற்ற விடாம தடுக்கிறது. பாக்கலாம் அத்தை, ஜெயிக்க போறது அவளா இல்ல நம்மளான்னு. அந்த கௌரி இப்படி அழுது புலம்பி கஷ்டப்படுறது, நாம அவளை இப்படி டார்ச்சர் பண்றது, அதனால இவளோட நேர்த்திக்கடன் எதுவும் நடக்காம போறது. இது எல்லாத்தையுமே நாம அகிலாக்கா கிட்ட சொன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நிச்சயமா அத்தை. ஆனா அதை நம்ம இன்னும் முழுசா நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அத்தை கிட்ட போய் அந்த கௌரி அழிஞ்சிட்டா, இந்த துர்கா ஒழிஞ்சிட்டான்ற செய்திய நம்ம சொல்லிடலாம் அத்தை. அழாத கௌரிமா, எல்லாம் சரியாயிடும். கௌரிமா, நீ மனசார அம்மனை வேண்டிக்கிட்டு உண்மையிலேயே ஆத்மார்த்தமா உன்னோட அடுத்த நேர்த்திக்கடனை பண்ணு. அப்புறம் இந்த மாதிரி நேரத்துல கண்டிப்பா சோதனைகள் வரத்தான் செய்யும். தெய்வத்தை மனசுக்குள்ள ஒருநிலைப்படுத்தி நினைக்கிறப்பதான் இந்த மாதிரி எல்லா சோதனைகளையும் கொடுப்பான். அதே மாதிரி தான் ஆத்தாவும் உனக்கு சோதனையை கொடுக்குறான். இந்த சோதனையை ஒன்னொன்னா
நீ கடந்து விடாமுயற்சியால உன் நேர்த்தி கடனை செஞ்சு முடிக்கிறப்போ அந்த அம்மனே இறங்கி வந்து உனக்கு ஆசையும் அருளும் கொடுப்பா. சரியா? இந்த நேர்த்தி கடனை நீ நல்லபடியா முடிச்சிரு. வரேம்மா. அம்மா, என்னோட துர்கா எப்படியாவது விடுதலையாகி வெளியே வரணும்மா. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் தான் நான் நினைச்சேன். அதுக்காகத்தான் நான் இவ்வளவு தூரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அம்மா, என் மேல கோபம் இருந்தா அந்த கோபத்தை முழுக்க முழுக்க என் மேல மட்டும் காட்டு. உன் கோபத்துக்கு என்ன தேவையோ அதை என்கிட்ட இருந்து எடுத்துக்கோமா. என் உயிர் பிரிஞ்சாதான் உன் கோபம் குறையும்னா முதல்ல நீ என்னோட உயிரை எடுத்துக்கோமா. நீ ஏன் உயிரை எடுத்துக்கிட்டு துர்கா உயிரை காப்பாத்துமா. வீரவன துர்க்கையே ஜெய வீர ஜெய துர்க்கையே காமாட்சி மீனாட்சி மகமாயியே அங்காளி செங்காளி ஆங்காளியே கூடாமணி விளக்கில் கனகோபம் காட்டு. ஐயோ கௌரிமா, கௌரிமா என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? என்னமா சென்றா சொன்ன நடக்கிறத பார்த்தா என் ஆத்தா மனசு இறங்குற மாதிரி தெரியல. எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிறேன்னு அப்பதான் என் ஆத்தா மனசு இறங்குவா. ஆமா கௌரிமா, கௌரிமா வேணாமா, சொன்னா கேளுமா. கௌரிமா என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? உங்களை நீங்களே இப்படி காயப்படுத்திக்கலாமா? ஆத்தா கண்டிப்பா மனசு இறங்குவாமா. இந்த வாட்டி உங்க வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பாமா. அத்தை வாங்க அத்தை, அங்க போய் பார்க்கலாம். வாங்க வாங்க. அண்ணா, நாம வந்து ரொம்ப நேரம் ஆச்சுண்ணே. இப்பெல்லாம் வர வர உங்களை பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. சௌமியா பாப்பா இறந்ததுல இருந்து நீங்க நீங்களாவே இல்ல. எப்படா நான் நானா இருக்க முடியும்? அந்த டாக்டரால என் பொண்ணு என்னை விட்டு போயிட்டா. எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு பொண்ணு, என்னோட செல்ல மக. சௌமியா இல்லாத உலகத்துல எனக்கு வாழவே பிடிக்கலடா. அண்ணே, இப்படிலாம் பேசாதீங்கண்ணே. பார்க்கறப்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த டாக்டர் செஞ்ச பாவத்துக்காகத்தான் அவங்கள யாரோ கொலை பண்ணிருக்காங்கண்ணே. டேய், யாரு கொலை பண்ணாலும் யார் செத்தாலும் என் பொண்ணு சௌமியா எனக்கு திரும்ப கிடைச்சிருவாளா? அண்ணே, நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா அதுக்காக இப்படி எப்ப பார்த்தாலும் சோகத்திலே இருந்தா எப்படின்னு? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சோகம் புத்திர சோகம். ஒரு மனுஷனால வாழ்க்கையில எப்படிப்பட்ட இழப்பையும் தாங்கிக்க முடியும். ஆனா பாரு, அவன் கண்ணு முன்னாடியே அவன் பெத்த பிள்ளைங்க யாராவது இறந்து போனா அத கண்டிப்பா அவனால தாங்கிக்க முடியாது. நாங்களும் உன்னை எத்தனை வருஷம்தான் ஆசீர்வாதம் பண்றது? இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுக்க துப்பில்லாத நீ எல்லாம் நல்லாவே இருக்க கூடாது. இதுதான் உனக்கு கடைசி கல்யாண நாள். சீக்கிரமே உனக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன்டி.
அத்தை, இப்ப அந்த கௌரி தீச்சட்டி எடுத்து தீ மிதிக்கிற பரிகாரத்தை நாம நிறைவேற்ற விடக்கூடாது. இந்த நேர்த்திக்கடன் நாசமா போகணும். இவ பண்ணக்கூடிய ஒவ்வொரு நேர்த்திக்கடனையும் பாதையிலேயே நம்ம நிப்பாட்டிட்டோம்னா கண்டிப்பா இவளுக்கு அம்மனோட அருளும் கிடைக்காது, அந்த துர்காக்கு ஜாமீனும் கிடைக்காது. அந்த துர்கா கண்டிப்பா உள்ளுக்குள்ளேயே இருந்து ஜெயில் தண்டனை அனுபவிச்சு அவ அப்படியே போயிடுவா. இவ இந்த சைடு கோயில் கோயிலா சுத்தி ஒரு கட்டத்துல பிச்சைக்கார பரதேசியா சுத்திக்கிட்டு இருக்க போறா. அது என்னமோ உண்மைதான். நீ சொன்னாலும் சொல்லலனாலும் அதுதான் நடக்க போகுது. இனி ஆளுக்கு ஒரு மூலையில சீரழிஞ்சு கிடக்க போறாளுங்க. இப்ப அவ பூக்குழியில இறங்கி தீச்சட்டி ஏந்தி நடக்க போறா. இதுக்கு என்ன பிளான் வச்சிருக்க? முதல்ல அத சொல்லு. அத்தை, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கு. மாஸ்டர் பிளானா? அது என்ன? வர வர இந்த பிளானை எல்லாம் நீ எங்க உட்கார்ந்து யோசிப்பியோன்னு தெரியல. ஐடியா ஒவ்வொன்றும் பயங்கரமா இருக்கே. அத்தை, ஐடியா கொஞ்சம் பழசுதான் அத்தை. அத நம்ம பட்டி பார்த்து கொஞ்சம் டிங்கரிங் பண்ணி அத புதுசா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறோம். பழசா இருந்தாலும் இது எப்பவுமே எவர் கிரீன்ஸ் ஐடியா. அதனால கண்டிப்பா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். அப்படியா? ஒர்க் அவுட் ஆகுமா? சரி, என்ன ஐடியான்னு முதல்ல சொல்லு. அத்தை, எல்லாரும் தீச்சட்டி ஏந்தி தீ மிதிச்சு போறப்ப மோர் குடிப்பாங்க. அதாவது அவங்களுக்கு அம்மன் முன்னாடி வச்சு பூஜை பண்ண மோரை குடிப்பாங்க. அந்த கௌரி குடிக்க போற மோர்ல மயக்க மருந்து கலக்க போறேன். கௌரி அந்த மோரை குடிப்பா. மோரை குடிச்சிட்டு அவ நடந்து போறப்ப பாதியிலேயே மயங்கி அந்த தீயில விழுந்து எரிஞ்சு உடம்பெல்லாம் சுட்டு கருகி ஒண்ணுமே இல்லாம அப்படியே சின்ன பின்னமாகி செத்து தொலைஞ்சிடுவா. அப்புறம் என்ன, ஸ்ட்ரெயிட்டா பரலோகம்தான். ஐயோ வீணா, சூப்பர் டி. வர வர உன்னை பாக்குறப்ப எனக்கே பொறாமையா இருக்கு. இவ்ளோ ஐடியாவையும் நீ எங்கதான் வச்சிருந்தியோ? ஆமா, இப்போ மயக்கம் மருந்து வேணும்ல? அத்தை, பிளான் போட தெரிஞ்ச எனக்கு அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ற மயக்க மருந்த வச்சிருக்க தெரியாதா? அத்தை, இங்கே இருந்து யாராவது வராங்களான்னு பாருங்க. நான் போய் கலந்துட்டு வரேன். நீ போ போ போ. ஐயோ, அத்தை, முடிச்சிட்டேன். அத்தை, வாங்க தீச்சட்டி எடுக்கிறது பார்க்கலாம். வாங்க வாங்க. வீணா, மோர்ல நல்லபடியா மயக்க மருந்த கலந்துட்ட. இருந்தாலும் எதுவும் சொதப்பிராதுல்ல? அத்தை, நான் உங்க மருமக. பிளான் எல்லாத்தையும் பக்காவா கரெக்டா போட்டாச்சு. இவ இந்த மோர் எடுத்து குடிச்ச உடனே அடுத்து நடக்க போறத மட்டும் பாருங்க. என் மருமகனா மருமகதான். ஐயோ, நீ ஒருத்தி தாண்டி. இவங்களுக்கு ஏத்த சரியான ஆளு. வர வர நீங்க என்ன ரொம்ப புகழுறீங்க. எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு அத்தை. அம்மா மாசாணி அம்மா, என் கௌரி அம்மா பூக்குழியில இறங்கி நடக்க போறா. என் கௌரி அம்மாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராம நீதாம்மா பாத்துக்கணும். அதே மாதிரி
இந்த வேண்டுதலை நீ எப்படியாவது ஏத்துக்கம்மா. என் கௌரி அம்மாவோட இந்த வேண்டுதல் நிறைவேறினா மட்டும்தான் துர்காவை வெளியே கூட்டிட்டு வர முடியும்மா. கௌரிமா, பூக்குழியில இறங்குறதுக்கு முன்னாடி மோராவது குடிக்கணும். நான் போய் மோர் எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க அம்மனை நல்லா வேண்டிக்கோங்க. சரி, நான் போயிட்டு வந்துடுறேம்மா. அத்தை, எப்படியும் அவ இப்ப மோரை குடிச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் நம்ம போறப்ப அவளோட சாம்பலை தான் நம்ம அள்ளிட்டு போற மாதிரி இருக்கும். அது கூட கிடைக்குமான்னு தெரியல. சும்மா சொல்லக்கூடாது வீணா. பழைய ஐடியாவா இருந்தாலும் வேற லெவல்ல பண்ணிருக்க. பாப்போம் அவ எப்படி எரிஞ்சு சாம்பல் ஆகுறான்னு.